கடந்த காணொளியில் தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை இணையத்தின் செங்கல்பட்டு உயிரியல் ஆய்வு மைய முதன்மை விஞ்ஞானியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற முனைவர் அரு சோலையப்பன் அவர்கள் கருப்பு யூரியா தமிழ்நாட்டில் கண்டறிந்த வரலாறு, கருப்பு யூரியாவின் பயன்பாடு உள்ளிட்ட பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இந்த காணொளியில் தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை இணையத்தின் செங்கல்பட்டு உயிரியல் ஆய்வு மையத்தின் ஆராய்ச்சி அலுவலர் முனைவர் வடிவேலு அவர்கள் கருப்பு யூரியா தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கிடைக்கும் மற்றும் கருப்பு யூரியாவின் பயன்பாடுகள் பற்றி குறிப்பிடுகிறார். பார்த்து பயனடையுங்கள். இதை அப்ளை பண்ணும்போது 50% யூரியாவை குறைச்சிக்கலாம். முதல்ல சொன்னது 10% அசட்டோ, அசோஸ்பெர்லம் ரைசோபியம் 25%. காரணம் வெளியில இருக்குது. இது தாவரத்தின் உள்ளே இருக்கிறதுனால 50% கெமிக்கல் யூரியாவை குறைச்சிக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டா, உள்ளே இருக்கிறதுனால தாவரத்தின் முழு பகுதியிலையும், அதாவது இப்ப நான் எங்க கரும்பை பொறுத்த வரைக்கும் வேறு பகுதியில இருந்து இலையோட நுனி பகுதி வரைக்கும் நாங்க பிரிச்சு எடுத்திருக்கோம். அது இருக்கிறதுனால பண்ணோம். இதுல மக்கள் அவ்வளவு ஈடுபாடு காட்டாததுக்கு மிக மிக முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கருப்பு யூரியா என்கிட்ட தான் சார் இருக்கு. அது திரவ வடிவத்துல இருக்கு. அதுல உள்ள ஏன் இந்த திரவ வடிவத்துல இருக்கிறது குறிப்பா மென்ஷன் பண்றேன்னா, கேக்குற யாருக்கும் என்னால கூரியர் மூலமோ மற்றது மூலமோ அனுப்ப முடியவில்லை. ஏன்னா லிக்விட்ல இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, டிடி புடவை பட்டாசு இதெல்லாம் வர்றதுனால நான் கூரியர்லயோ இதுலயோ எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஒரே ஒருத்தர் நம்ம டிவிஎஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறாரு. அவர் கூட ஒரு 100 கிலோ 200 கிலோ 100 லிட்டர் 200 லிட்டர் மாதிரி இருந்தா எடுத்துக்குவாரு. அவங்க நீங்க வேணா 2 பைல போட்டு அங்க கொடுத்துக்கா பைசா கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனா 2 லிட்டர் 1 லிட்டர்னு வரும்போது என்னால சப்ளை பண்ண முடியல. நிறைய டிமாண்ட் இருக்கு, என்னால பண்ண முடியாத காரணம் இவங்க யாரும் நம்பி எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது சார். இது மற்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கரும்பாலைகள்ல அங்க ஏதாவது கிடைக்குமா சார்? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள்ல கிடைக்கும். அங்க வாங்குறதுக்கு என்கிட்ட வாங்குறதுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. எல்லாம் ஒரே அளவு தான், ஒரே குவாலிட்டி தான், ஒரே பைசா தான். அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் அங்கங்க போய் அந்த கரும்பு கோட்ட அலுவலகங்கள் சொல்றோம்ல, அங்க போய் வாங்கிட்டா ஒரு பிரச்சனை இல்ல, காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லாத மாவட்டங்கள்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப கரூர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இங்க எல்லாம் சக்கர ஆலைகளே இல்ல. அந்த மாதிரி இடங்கள்ல வாய்ப்பு இல்ல. நாங்க வேற யாருக்கும் டீலரோ அதுவோ அந்த மாதிரி எதுவும் கொடுக்கவும் முடியாது எங்களால. அதனால ஒரே வாய்ப்பு எங்க சக்கர ஆலைகளுடைய கோட்ட அலுவலகங்கள்ல போய் வாங்கிக்கலாம். இப்ப கரும்பு சாகுபடி பண்ற விவசாயிகளுக்கு மட்டும்தான் இது தருவாங்களா சார், இல்ல மற்ற பயிர்களுக்கு பயணம் தருவாங்களா? கரும்பு விவசாயிகளுக்கு மட்டும் தான் சார் தருவாங்க, தரணும். ஆனா போய் கேட்டீங்கன்னா விவசாயிகள் நன்மையை கருதி கொடுக்கலாம். 1 லிட்டர் எவ்வளவு வரும் சார்? ஒரு அசிட்டோபாக்டர்னு சொல்லக்கூடிய கருப்பு யூரியா 1 லிட்டர் 202 ரூபாய், 10 ரூபாய் ஜிஎஸ்டி சேர்த்து 212 ரூபாய் வரும். இதுவே பாக்டோபாக்டீரியா தான் 107 ரூபாய் வரும். 102 ரூபாய் 1/2 லிட்டரு, 5 ரூபாய் ஜிஎஸ்டி, 5% ஜிஎஸ்டி. இப்ப இந்த 22/9/2025 இருந்து எல்லா இதுக்கும் 5% ஜிஎஸ்டி. ஏற்கனவே 5, 12 எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் யூனிஃபார்மா 5% ஆகிட்டாங்க. பயோ ஃபெர்டிலைசரோ பயோ பெஸ்டிசைடோ உயிரியல் ஆய்வு மையத்துல வரக்கூடிய உயிரியல் பொருட்கள் எல்லாத்துக்குமே, இந்தியாவில் வரக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே ஜிஎஸ்டிங்கிறது 5%. சார் இப்போ மற்ற தமிழ்நாட்டில் இருக்க மற்ற அந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இங்கே செங்கல்பட்டுல இருந்தா தயார் பண்ணி அனுப்புறோமா சார் அசிட்டோ ஃபேக்டரி? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள் 18 இருக்கு. இப்ப 14 செயல்பட்டு இருக்கு. 14 சர்க்கரை ஆலைகளுக்கு நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம். செங்கல்பட்டுல இருந்தா போகுது. ஆமா சார், ஆமா ஆமா சார். இப்போ எவ்வளவு பேர் இதனால இப்ப பயனடைஞ்சிருப்பாங்க சார்? இந்த கருப்பு யூரியா சோலைப்பன் சார் அவருடைய காலத்துல அதை கொண்டு இது பண்ணாங்க. இப்ப எவ்வளவு பேர் அதனுடைய பயன் அடைஞ்சிருப்பாங்க சார்? சற்றே குறைய பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ஏக்கருக்கு மேல பயனடைறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 50,000 ஏக்கருக்கு மேல பயனடைவாங்க. மற்ற தலைச்சத்து உரங்களுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு சார்? அதாவது முதல்ல
ம் ம் அசட்டோபாக்டர்ங்கிறது வந்து ஃப்ரீ லிவிங் பாக்டீரியம் பாங்க. ம் ம் ஃப்ரீ லிவிங் பாக்டீரியம்னா ம் அது மண்ணுல எல்லா இடத்துலயும் இருக்கும். ம் ம் அந்த இடத்துல நீங்க போய் அந்த பயிர்கள் இருந்தா ம் அதனுடைய பலன் வந்து அது கிடைக்கும். ம் ம் சரிங்களா? ம் எல்லா இடத்துலயும் யூனிஃபார்மா பரவி இருக்கும். ம் ம் நீங்க இருக்கிற இடத்துல வந்து கரும்பு பயிரோ இல்ல மற்ற பயிர்களோ இருந்ததுன்னா ம் ம் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ம் ம் இதுதான் வந்து அசட்டோபாக்டர் AZOTOம்பாங்க. ம் ம் அசட்டோபாக்டர். சரி. அப்புறமா என்ன பண்றாங்க, அசட்டோபாக்டர்ல இருந்து ம் அசோஸ்பைரிலம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க, ரெண்டாவது. ஓ ம் ம் அந்த அசோஸ்பைரிலம்ங்கிறது ம் ரூட்டோட அசோசியேட்டட். ம் ம் ரூட் வேர்ப்பு இருக்குல்ல, வேர்பகுதி, ஆமா சார். ம் அதுல வரக்கூடிய எக்ஸுடேட்ஸ் சொல்லக்கூடிய இந்த வேர்வை மாதிரி வரும். ம் ம் அதை சுத்தி அந்த இது இருக்கும். ம் ம் அதனால என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா, ம் அதனால வந்து உங்களுக்கு வந்து கரும்பு எங்க இருந்தாலும் ம் அது வந்து அங்க இருக்கும். ம் ம் அங்க இருப்பதனால ம் உங்களுக்கு வந்து கரும்போ நெல்லோ ஏதோ ஒண்ணு ம் பக்கத்திலே இருக்கிறதுனால ம் உங்களுக்கு அதிகபட்சம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ம் பலன் வந்து கிடைக்கும். ஏன்னா வேற சுத்தி அதனால உங்களுக்கு நான் ஏற்கனவே ஃப்ரீ லிவிங் பாக்டீரியாங்கிறத நான் சொன்னேன். அது இருக்கிற இடத்துல பயிர் இருந்தாதான் வேலை செய்யும். ஆனா அசோசியேட்ல வந்து இருக்கிற இடத்துல எங்க பயிர் இருக்கோ அங்கதான் அசோசியேட்லயுமே இருக்கும். ரூட் அசோசியேட்டன்பாங்க. அந்த அசட்டோபாக்டர்ங்கிறது 10% யூரியா இதை வந்து தரும். ஏன்னா எங்க இருக்கோ அங்க போய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதுல வந்து 25% வந்து நம்ம யூரியாவை குறைச்சிக்கலாம். அசட்டோபாக்டருக்கு 10%, அசோசைட்ல 25%. அதற்கு அப்புறம் வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகும்போது அசோசைட்லம் எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணல. ஏன் ஒர்க் பண்ணலன்னு கண்டுபிடிக்கும் போது அப்பதான் வந்து மோனோகாட், டைகாட், அதாவது ஒரு விதை தாவரம், இருவிதை தாவரம் சொல்றோம்ல. ஆமா சார். அதுல வந்து ஒரு விதை தாவரத்துக்கு அசோஸ்பெரம் நல்லா வேலை செய்யும். இருவிதை தாவரத்துக்கு ரைசோபியம் நல்லா வேலை செய்யுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதற்கு பிறகு அசட்டோபாக்டர், அசோஸ்பைலம், ரைசோபியம், அதற்கு பிறகு அசிட்டோபாக்டர்னு இதை கண்டுபிடிச்சாங்க. இது வந்து அசிட்டிக் ஆசிட் ப்ரொடியூசிங் பாக்டீரியா. அதனால இது வந்து அசிட்டோபாக்டர் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டது. இப்பன்னா 1992 இருந்தே கண்டுபிடிக்கப்பட்டது. கடைசியா கண்டுபிடிக்கப்பட்ட அசிட்டோபாக்டர் தான். ஏற்கனவே சொன்ன அசிட்டோபாக்டர் ஃப்ரீ லிவிங் பாக்டீரியம், அசோஸ்பைலம் வந்து ரூட் அசோசியேட்டட் பாக்டீரியம், மியூச்சுவலி பெனிஃபிட்டட். அதாவது ரூட்ல இருந்து வரக்கூடிய ஜூஸ வந்து அசோஸ்பைலம் எடுத்துக்கும், அசோஸ்பைலத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன் அந்த கரும்போ மற்ற பயிர்களோ எடுத்துக்கும். இந்த அசிட்டோபாக்டர்ங்கிறது வந்து எண்டோபைட்டிக் பாக்டீரியம். எண்டோபைட்டிக்னா கரும்பின் அல்லது தாவரத்தின் உள்பகுதியிலையும் இருக்கும். இப்ப நீங்க மனிதனோட உடல்ல பாத்தீங்கன்னா நன்மை செய்யும் பாக்டீரியா, தீமை செய்யும் பாக்டீரியா இருக்கு. அந்த நன்மை செய்யும் பாக்டீரியா வந்து இருந்தாதான் நமக்கு பால், மோர், தயிர் எல்லாம் புளிக்கும், டைஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி இந்த அசிட்டோபாக்டர்ங்கிறது தாவரத்தின் உள்பகுதியில் இருக்கும். அதுக்கு பேரு எண்டோபைட்டிக் பாக்டீரியம். இத அப்ளை பண்ணும்போது 50% யூரியாவை குறைச்சிக்கலாம். முதல்ல சொன்னது 10% அசட்டோ, அசோஸ்பெர்லம், ரைசோபியம் 25%. காரணம் வெளியில இருக்குது. இது தாவரத்தின் உள்ளே இருக்கிறதுனால 50% கெமிக்கல் யூரியாவை குறைச்சிக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டா உள்ளேயே இருக்கிறதுனால தாவரத்தின் முழு பகுதியிலையும், அதாவது இப்ப நாங்க கரும்பை பொறுத்த வரைக்கும் வேறு பகுதியில இருந்து இலையோட நுனி பகுதி வரைக்கும் நாங்க பிரிச்சு எடுத்திருக்கோம். அது இருக்கிறதுனால பண்ணோம். இதுல வந்து மக்கள் வந்து அவ்வளவு ஈடுபாடு காட்டாததுக்கு மிக மிக முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இத நிறைய பேர் ஈடுபாடு காட்டுறாங்க இயற்கை விவசாயங்கிறதுனால. ஆனா பொதுமக்கள்ல பல விவசாயிகள் பண்ணாததுக்கு முக்கியமான காரணம், யூரியா போடும்போது போட்ட 3ஆம் நாள் ஒரு கரும்பச்சை கட்டும் அந்த நெல் பயிரோ கரும்போ மற்ற ஏதோ அந்த எந்த பயிரா இருந்தாலும் இந்த அசட்டோபாக்டர், அசோஸ்பைலம், அசிட்டோபாக்டர் இதெல்லாம் போட்டீங்கன்னா கரும்பச்சை கட்டவே கட்டாது.
அதனால மக்களுக்கு வந்து ஒரு திருப்தி இல்ல. சார், இந்த கரும்பச்சை தான் வந்து பயிர்களில் வந்து இந்த பூச்சி இழுக்கிறது, நோயை உருவாக்கக்கூடியதெல்லாம் அந்த கலர் தானே சார்? இந்த ஒரே ஒரு நான் சொல்லிடுறேன் சார், அதான் சொல்ல வரேன். கரும்பச்சைங்கிறது யூரியா போட்டா வரும், ஆனா ஒரு வாரம் 10 நாள்ல மறுபடியும் சாதாரண கலருக்கு வந்துடும். ஆனா இந்த உயிர் உரங்களை போட்டீங்கன்னா கரும்பச்சை வராது, யூனிஃபார்மா அந்த கிளிப்பச்சை கலர் யூனிஃபார்மா 6 வருஷம் வரைக்கும் இருக்கும். இப்ப கரும்புனா 1 வருஷம், நெல்லுனா 3 மாசம், காஃபி தேயிலைக்கெல்லாம் அது வரைக்கும் எத்தனை நாள் பயிரோ அத்தனை நாள் இருக்கும். அதுதான் இதனுடைய சிறப்பு. இதுல வரக்கூடிய இன்னொரு லாபம் நீங்க கேட்ட கேள்வி, யூரியா போடும்போது கரும்பச்சை வருது இல்ல? ஆமா சார். கரும்பச்சை வந்து பூச்சிகளோட தாக்குதலும் ஓவர் டோஸா இருக்கிறனால நோய்கள், அதாவது ஒபேசிட்டி, நம்மள தொப்பை எல்லாம் நிறைய சாப்பிட்டா வந்து வியாதி வருது இல்ல? ஆமா சார். அந்த வியாதிகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது அந்த மாதிரி எக்ஸைஸ் பாடி மாதிரி தேவையான அளவு நைட்ரஜன் ஊட்டச்சத்துக்கள் அப்படியே இருக்கிறதுனால பூச்சி நோய்களோட தாக்குதல் மிக குறைவா இருக்கும். இல்லைன்னு எப்போதுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த ஒரு பொருளையும் 100% வியாதி, நோய், பூச்சி இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை. மனிதனா பிறக்கப்பட்டவன் செத்துதான் ஆகணும். அதே மாதிரி தாவரங்களும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி ஆச்சுன்னா போயிடுச்சு, அது லைஃப் முடிஞ்சு போச்சு. அதனால அதுக்கு பூச்சிகள்லாம் வரும், நோய்கள்லாம் வரும், மினிமம் வரும். ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கும், மினிமம் வரும். சரிங்களா? சரிங்க. இதுதான் சார் இதனுடைய செயல்பாடு. சிறப்பு சார், அற்புதம். என்னன்னு கேட்டீங்கன்னா விலை மிக குறைவு. இப்ப நீங்க வந்து 4 மூட்டை யூரியா போட வேண்டிய இடத்துல எங்க சுகர் கேனை பொறுத்தவரை 2 மூட்டை யூரியா போட்டு அப்போதும். ஆனா இதனுடைய செலவுன்னு பாத்தீங்கன்னா 212 ரூபாய் தான். ரெண்டாவது, நீ அந்த யூரியா வந்து 5 அல்லது 6 முறை பிரிச்சு போட்டதுக்கு சமம் இந்த உயிர் உரங்கள். ஏன்னா தாவரத்துல இருக்கிறதுனால இருக்கும். சில பேர் கேட்பாங்க, சார் ஒரு தடவை போட்டா அங்கேயே இருக்காது சார்ட்டு. எப்பயுமே சில பாக்டீரியாக்கள் இப்ப நீங்க மண்ணில் போனீங்கன்னா ஒரு கிராம்ல ஒரு 10 லட்சம் பாக்டீரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 லட்சம் பாக்டீரியா தான் இருக்குமே தவிர எந்த 10 லட்சம்ங்கிறத மண்ணுதான் முடிவு பண்ணணும். தாவரங்கள் இருந்தா அஸ்டோபாக்டீரியா, நன்மை செய்யும் பாக்டீரியா நிறைய வந்துகிட்டே இருக்கும். தாவரங்கள் இல்லாம பேரண்ட் ஆயில இருந்தா வேறு வித எண்ணிக்கையில பண்ணிட்டு இருக்கும். அதனால ஒவ்வொரு முறையும் நீங்க அசிட்டோ, அசோஸ்பைட்லாம், அசட்டோபாக்டீரியா எதுவாக இருந்தாலும் போட்டுதான் தீரணும். அது எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு 50 அல்லது 100 வருடம் நீ ஹியூமஸ் மாதிரி டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா வேண்டும் என்றால் ஒரு தடவை போட்டது அப்படியே இருக்கும். நீ என்ன கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட மாட்டேன், கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட மாட்டீங்க. அந்த மாதிரி நடைமுறை சார்ஜ் இன்னைக்கு இல்ல. ஏன்னா 100% இயற்கை விவசாயம் இனிமே நான் தொடவே மாட்டேன்னு நீங்க சொன்னாலும் உங்களுக்கு மேல்கரணி, கீழ்கரணி, மலையில வந்து சுற்றுச்சூழல்ல இயற்கையில வந்து கரைஞ்சிக்கிட்டு வர பூச்சிகளோட ரெசிடியூஸ் இருக்கதான் செய்யும். அதை குறைக்க முடியாது. ரெண்டாவது, பழைய ஆர்கானிக் விதைகள் இப்ப கிடைக்கிறது இல்லை. எல்லாமே ஹைபிரிட் வெரைட்டி. ஹைபிரிட் வெரைட்டி வந்து உரங்களுக்கும் பூச்சி மருந்துகளுக்கும் பூஞ்சான கொல்லிகளுக்கும் அடிமைப்பட்ட விதையாகி போச்சு. ஏன்னா சற்றேறக்குறைய ஒரு 20 அல்லது 30, 40 ஜெனரேஷனுக்கு மேல. ஏன்னா நம்ம கிரீன் ரெவல்யூஷன் வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷம் ஆச்சு. வருஷத்துக்கு 3 நெல் பயிர், 2 நெல் பயிர், 1 நெல் பயிர் கூட வச்சாங்க. வச்சுக்கிட்டா கூட எத்தனை ஜெனரேஷன் மாறி போச்சுன்னு பாருங்க. அது ஓவர் நைட்ல மாத்துறது என்பது நடைமுறையில சாத்தியமே இல்ல. ஏற்கனவே நம்ம எத்தனை வருஷம் நம்ம பண்ணமோ அதுல ஒரு சரிபாதி வருஷமாவது முயற்சி பண்ணணும். நம்ம செயற்கை உரங்களை, பூச்சி மருந்துகளை போடாம இருந்தா அப்படி போட்டா லாபங்கள் நிறைய இருக்கு. சிறப்பு சார், அற்புதமா சொன்னீங்க. பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடன்